Hello my dear 9th standard students. இந்த வீடியோல நம்ம இங்கிலீஷ்ல ஒரு சின்ன டாபிக் which is very ஈஸியான டாபிக். ஆனா நிறைய பேருக்கு இன்னுமே அது எப்படி கரெக்டா கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தெரியல, புரிஞ்சுக்க முடியல. அத நான் உங்களுக்கு ஈஸியா சொல்லி தரேன். ஓகேவா? சோ இது 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சுத்தமா கிடையாது. 10th ஸ்டூடெண்ட்ஸ் 11th ஸ்டூடெண்ட்ஸ் யார் வேணாலும் பார்க்கலாம். சரி, என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்? யூனிட் 3ல புக் பேக் எக்ஸசைசஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டாபிக். இது 9th ஸ்டாண்டர்டுக்கு யூனிட் 3ல புக் பேக் எக்ஸசைஸா இருக்கு. இப்போ 10th பையன் பாக்குற, 11th பையன் பாக்குற, 12th பையன் பாக்குறேன்னா திஸ் வீடியோ இஸ் பேசிக்கலி பேஸ்ட் ஆன் டிபெண்டன்ட் கிளாஸ், இண்டிபெண்டன்ட் கிளாஸ் அண்ட் ஃப்ரேசஸ்னா என்ன, பேசிக்கலி கிளாஸஸ்னா என்ன, ஃப்ரேசஸ்னா என்ன, அதுல இருக்கக்கூடிய டைப்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நம்ம பாத்துற போறோம். ரெடியா? வீடியோக்குள்ள போலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மிட்டம் ஏஐஓ எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணிருப்பீங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ல. அதே மாதிரி குவார்டர்லி எக்ஸாம்க்கான ஏஐஓ ரெடி ஆயிட்டு இருக்கு. ஒன்ஸ் ரெடி ஆன உடனே நாங்க உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல அப்லோட் பண்றோம். அதை கிளிக் பண்ணியும் நீங்க சேவ் பண்ணி வச்சிட்டீங்க அந்த கோர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் ஃபுல்லா கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? அதே மாதிரி வேதாந்துல படிச்ச நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஒலிம்பியாட் எக்ஸாம்ல கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க, எஸ்பெஷலி பிசிக்ஸ்ல. அதே மாதிரி நீங்க ஆஃப்லைன்ல சேர்ந்து படிக்கிறீங்க அப்படின்னா கூட தாராளமா எந்தெந்த சென்டர்ல இருக்குங்கிற லொகேஷன் நான் இங்க கொடுத்துருக்கேன். உங்க வீட்டுக்கு பக்கத்துல இந்த சென்டர் இருக்குன்னா நீங்க அங்கே போய் கூட படிக்கலாம். இன்னுமே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆன்லைன்ல படிக்கிறத விட. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாமா? ஃபர்ஸ்ட், கிளாஸஸ் அப்படின்னா என்ன? ரெடியா? பாக்கலாமா? சோ நான் சொல்றத மட்டும் கவனிங்க. ஓகே, இது 9th ஸ்டாண்டர்டோட புக்கு தான். பட் 10th பசங்க பாக்குற, 11th 12th எல்லாம் பாக்குறேன்னா 9th புக்கு எனக்கு இது செட் ஆகாது அப்படின்னு போகவே வேணாம். ஏன்னா இங்கிலீஷ்ங்கிறது ஸ்டாண்டர்ட் பொறுத்தெல்லாம் மாற போறது கிடையாது. இப்ப 9th ஸ்டாண்டர்ட் புக் தான் இது அப்படின்னா உங்களுக்கு இது இன்னுமே பேசிக்ஸா தான் இருக்கும், ஈஸியா நம்ம கத்துக்கலாம். சரியா? அப்படி பாருங்க. இப்ப கிளாஸ் அப்படிங்கிறது இட் இஸ் a group of words. இப்போ 2 வார்த்தை இருக்கு, 3 வார்த்தை இருக்குன்னா அதுவே கிளாஸ் தான். ஆனா இதுல கண்டிப்பா ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஒரு ப்ரெடிகேட் இருக்கும். சப்ஜெக்ட்னா என்ன, ப்ரெடிகேட்னா என்ன? இப்போ ஒரு சென்டென்ஸ் நான் சொல்றேன். எக்ஸாம்பிள், ஆஷா மேம் இஸ் a த்ரோபால் பிளேயர் அப்படின்னு நான் சொன்னேன்னா இதுல சப்ஜெக்ட் எது? யூஸ்வலி சென்டென்ஸோட ஸ்டார்டிங்ல வரும். யார பத்தி அந்த சென்டென்ஸ்ல பேசுறோமோ அதுதான் சப்ஜெக்டா இருக்கும். அப்ப ஆஷா மேம் அப்படிங்கறது சப்ஜெக்ட்னு வச்சுக்கலாம். சப்ஜெக்ட தாண்டி அந்த சென்டென்ஸ்ல வேற என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே ப்ரெடிகேட். அப்ப நான் என்ன சென்டென்ஸ் சொன்னேன்? ஆஷா மேம் இஸ் a த்ரோபால் பிளேயர் சொன்னேன்னா ஆஷா மேம் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், இஸ் a த்ரோபால் பிளேயர் இது ஃபுல்லாவே ப்ரெடிகேட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ கிளாஸஸ்லயே 2 விதமான கிளாஸஸ் இருக்கு. இண்டிபெண்டன்ட் கிளாஸ், டிபெண்டன்ட் கிளாஸ். சோ இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுங்கிறத எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்ப இங்க பாருங்களேன், கல்பனா வாண்ட்ஸ் டு பை a phone பட் she does not have enough money. இது ஃபுல்லா ஒரே சென்டென்ஸ் தான். ஆனா இந்த சென்டென்ஸா உன்னால 2 பகுதிகளா, 2 பார்ட்ஸா பிரிக்க முடியும். எப்படி பிரிக்கலாம்? கல்பனா வாண்ட்ஸ் டு பை a phone, கல்பனாக்கு ஒரு போன் வாங்கணும். இது எப்படி இருக்குன்னா ஒரு கம்ப்ளீட்டான சென்டென்ஸா இருக்கா? முழுமையான அர்த்தத்தை தருதா? எஸ். அப்போ இது ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ். இண்டிபெண்டன்ட்னா என்னது? யாரையுமே டிபெண்ட் பண்ணி இல்ல, யாரையுமே சார்ந்து இல்ல, தனக்கு தானே ஒரு மீனிங்க கம்ப்ளீட்டா கொடுத்துக்கும் அப்படின்றதான் இண்டிபெண்டன்ட் கிளாஸ். அடுத்ததா, பட் she does not have money. பட் she does not have money அப்படின்னு படிக்கும்போது ஆனா அவகிட்ட பணம் இல்ல அப்படின்னு நம்ம முழுசா பட்டோட சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு டிபெண்டன்ட் கிளாஸா இருக்கும். கல்பனா வாண்ட்ஸ் டு பை a phone அப்படிங்கிற சென்டென்ஸ சார்ந்துதான் இது இருக்கு. அந்த சென்டென்ஸ் இருந்தாதான் இந்த சென்டென்ஸ்க்கும் ஒரு அர்த்தம் கிடைக்கும். இல்லன்னு வச்சுக்கோங்களேன், பட் she does not have money, ஆனா அவகிட்ட போதுமான அளவு காசு இல்ல. எதுக்கு நீங்க ஆனா அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்க? எந்த ஒரு சென்டென்ஸுமே ஆனா அப்படின்னு ஆரம்பிக்காது. பட்டோ இல்ல பிகாஸோ இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸோட ஸ்டார்டிங்ல வராது. இது எப்படி இருக்குன்னா ஏதோ ஒரு கண்டினியூஷன் இருக்குப்பா, பாதி சென்டென்ஸ் காணும், ஒரு முழுமையான அர்த்தத்தை தரல அப்படிங்கிற மாதிரி இருக்கா. பட்டோட சேர்த்து பார்க்கும் போது முழுமையான அர்த்தம் வராது. பட்டை எடுத்துருங்க, she does not have enough moneyனா அது ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ். அது ஒரு முழுமையான அர்த்தத்தை தரக்கூடிய ஒரு சென்டென்ஸா இருக்கு. இப்ப புரிஞ்சுதா டிபெண்டன்ட்னா என்ன, இண்டிபெண்டன்ட்னா என்னன்னு? அடுத்தது வாங்க. if you don't study well you won't pass the exam. நீ ஒருவேளை நல்லா படிக்கலனா அப்படின்னு சொல்றோம். நல்லா படிக்கலனா அப்புறம் என்ன சொல்லுங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா? அப்ப எப்படி இருக்கு அந்த சென்டென்ஸ்? பாதியில தொத்திட்டு இருக்க மாதிரி இருக்கு. அப்ப இதுதான் ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதனால முழுமையான அர்த்தத்தை தர முடியாது. இதுக்கு இன்னொரு சென்டென்ஸோட ஹெல்ப் கண்டிப்பா தேவை. அந்த சென்டென்ஸ் தான் you won't pass exam. நீ நல்லா படிக்கலனா உன்னால எக்ஸாம பாஸ் பண்ண முடியாது. இதோட சேர்த்து சொன்னாதான் அது முழுமை பெறும், இல்லைன்னா அது பாதியில நிக்கிற மாதிரிதான் இருக்கும். அப்படிப்பட்டத டிபெண்டன்ட் கிளாஸ்னு சொல்லுவோம்.
யூ ஓன் பாஸ் எக்ஸாம். இதை மட்டும் தனியாவே படிங்க, நீ எல்லாம் எக்ஸாம் பாஸ் பண்ண மாட்ட. இதுவே ஒரு முழு சென்டென்ஸ் ஃபுல் மீனிங்க கொடுக்குது. அப்ப இது ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஒரு சென்டென்ஸ்ல எந்த ஒரு பகுதிய உன்னால முழுசா படிச்சா முழுமையான அர்த்தத்தை புரிஞ்சுக்க முடியுதோ அது இண்டிபெண்டன்ட், யாரையும் சாராம தனியா இருக்கு. எந்த ஒரு பகுதிய படிச்சா பாதையில நிக்கிற மாதிரி இருக்கும், இன்னொரு பகுதியோடைய ஹெல்ப் இதுக்கு தேவைப்படுதோ முழுமை பெறதுக்கு, அதுதான் டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஐ திங்க் யூ ஆர் கிளியர் நவ். டிபெண்டன்ட்னா என்ன, இண்டிபெண்டன்ட்னா என்னன்னு. இப்போ இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இன்னொரு வார்த்தை வச்சு சொல்லலாம், மெயின் கிளாஸ் அப்படின்னு. தீஸ் ஆர் த கம்ப்ளீட் சென்டென்சஸ். இதுக்கு ஒரு முழுமையான அர்த்தத்தை தரும். எக்ஸாம்பிள், ஐ நீட் அ புக், எனக்கு ஒரு புத்தகம் வேண்டும். மேரி ப்ரிஃபர்ஸ் காஃபி, மேரிக்கு காஃபி வேணுமா. ராம் இஸ் அ குட் வாலிபால் பிளேயர், ராம் ஒரு நல்ல வாலிபால் பிளேயர். இது எல்லாமே கம்ப்ளீட்டான சென்டென்ஸா இருக்கு. இப்ப டிபெண்டன்ட் கிளாஸோட இன்னொரு பேர் என்னன்னா சப்பார்டினேட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் அண்ட் ப்ரெடிகேட் இருக்கலாம், பட் they do not express a complete thought. இதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட். இதனால ஒரு முழு மீனிங்க தர முடியாது. when it is raining, மழை பெஞ்சிட்டு இருந்தப்போ அவ்வளவுதான், இது பாதியில இருக்க மாதிரி இருக்கா. because you were late, நீ லேட்டா வந்ததுனால அவ்வளவுதான், இதுவும் இன்கம்ப்ளீட்டா இருக்கு. அடுத்ததா, ஆஃப்டர் யூ கோ டு ஸ்கூல், நீ ஸ்கூல் போன அப்புறமா என்னாச்சு, சோ அது தெரியல இல்லையா, கம்ப்ளீட் ஆகாம இருக்கு அப்படிங்கறதுனால இது எல்லாமே டிபெண்டன்ட் கிளாஸ் ஆர் சப்பார்டினேட் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஐ திங்க் யூ ஆர் கிளியர் வித் த கிளாஸஸ். இண்டிபெண்டன்ட் கிளாஸஸ், டிபெண்டன்ட் கிளாஸஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இப்ப இதுலயே நிறைய டைப்ஸ் எல்லாம் இருக்கு. ரொம்ப சிம்பிள் தான்டா. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இதை ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அட்வர்ப்னா என்ன, அட்ஜெக்டிவ்னா என்ன, நவுன்னா என்ன, வேர்ப்னா என்னன்னு ஆல்ரெடி தெரியும்னா இட் இஸ் வெரி ஈஸி. இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உனக்கு சொல்லி தருவாங்க. அட்ஜெக்டிவ் கிளாஸ் அப்படிங்கிறது என்ன? பேசிக்கலி அட்ஜெக்டிவ்னா என்ன சொல்லி பார்ப்போம். ஒரு நவுனை பத்தி டிஸ்கிரைப் பண்ற வேர்டு தான் அட்ஜெக்டிவ் இல்லையா. நவுன் அப்படிங்கிறது இட் கேன் பி அ பிளேஸ் ஆர் அ பர்சன் ஆர் அ திங், ரைட்? ஒரு நபரை பத்தி பேசினாலும், ஒரு பொருளை பத்தி பேசினாலும், ஒரு இடத்தை பத்தி பேசினாலும் எல்லாமே அது ஒரு நவுன் தான். தமிழ்ல பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். இப்போ அந்த நவுனை பத்தி எக்ஸ்ட்ராவா ஒரு இன்ஃபர்மேஷன் தருது அப்படின்னா அதுதான் அட்ஜெக்டிவ். எக்ஸாம்பிள், ஆஷா மேம் இஸ் வெரி ரூட் அப்படின்னு நான் சொல்றேன். உங்கள நிறைய பேரும் அதான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, சோ ஆஷா மேம் இஸ் வெரி ரூட் அப்படின்னு நீ சொல்றேன்னா இங்க யாரு நவுனு? ஆஷா மேம் பத்தி தான் இந்த சென்டென்ஸ் இருக்கு. அப்ப ஆஷா மேம் அப்படிங்கறது நவுன்னு வச்சுக்கோங்க. ரூடுன்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அது ஆஷா மேம் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறது தானே சொல்லுது. இப்ப நீ ஸ்வீட்னு சொல்லு, ரூட்னு சொல்லு, ஓகே, இந்த மாதிரி எந்த வார்த்தை போட்டாலும் அது அந்த நபரை பத்தி எக்ஸ்ட்ராவா ஒரு இன்ஃபர்மேஷனா சொல்ற மாதிரிதான் இருக்கு. இட் வில் டிஸ்கிரைப் அ நவுன். அப்ப இததான் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இப்படிப்பட்ட குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தான் அட்ஜெக்டிவ் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஐ திங்க் யூ ஆர் கிளியர் நவ். இப்ப பாருங்களேன், it describes or gives more information about a noun. Tell us which one, what kind and how many. Example பாருங்க. The book that I left on the bus belongs to Mr. Bhaskar. நான் இந்த இடத்துல புக்க பத்தி பேசுறேன். புக் தான் இந்த இடத்துல நவுனா இருக்கு. இந்த புக்க பத்தி நான் எக்ஸ்ட்ராவா ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன், அதுதான் பிலாங்ஸ் டு பாஸ்கர். எந்த புக்கை நான் பஸ்ல விட்டுட்டு வந்தனோ அந்த புக் வந்து யாருக்கு சொந்தமானது? மிஸ்டர் பாஸ்கருக்கு சொந்தமானது. அப்ப புக்கை பத்தி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான் இது எல்லாமே. நான் பஸ்ல விட்டுட்டு வந்தேன், அது பாஸ்கருக்கு சொந்தம், இது எல்லாமே புக்கை பத்தி தானே நம்ம சொல்றோம். அப்ப இது ஒரு அட்ஜெக்டிவ் கிளாஸ். அடுத்ததா அட்வர்ப் கிளாஸ்னா என்னது? இந்த வார்த்தையை ரெண்டா பிரிங்களா, ஆடு வேர்பு. வேர்பை பத்தி அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தரக்கூடியதுதான் அட்வர்ப் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், ஒரு விஷயம் எங்க நடந்தது, எப்ப நடந்தது, எப்படி நடந்தது, இத பத்தி எல்லாம் பேசுறதா வந்து அட்வர்ப். பேசிக்கலி வேர்ப்னா என்னப்பா? ஒரு ஆக்ஷன் வேர்டு. ரன், வாக், டாக், இது எல்லாமே வேர்பு. சரி, டாக்னா ஹவு டிட் ஹி டாக்? எப்படி பேசினா? சத்தமா பேசினாலா, ரொம்ப மெதுவா பேசினாலா, வளவளன்னு பேசினாலா? சோ இந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தர இல்லையா வேர்ப பத்தி, அதுதான் அட்வர்ப்னு சொல்லுவோம். இப்ப இங்க பாருங்களேன், she was happy because her father gave her a watch. அவ ஹாப்பியா இருந்தா. அப்ப ஹாப்பிங்கிறதா இந்த இடத்துல வேர்பா இருக்கு. அவ எப்படி இருந்தா? ஹாப்பியா இருந்தா. ஓகே, எதனாலங்க ஹாப்பியா இருந்தா அப்படின்னு கேட்கும் போது அவங்க அப்பா அவளுக்கு வாட்ச் கொடுத்தாங்களாம், அதனாலதான் அவ ஹாப்பியா இருக்கா. சோ இந்த இடத்துல நீ என்ன பண்ற? ஏன் அவ ஹாப்பியா இருந்தா அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ற. பிகாஸ் ஹர் ஃபாதர் கேவ் ஹர் அ வாட்ச் அப்படின்னு ஒரு ரீசனை சொல்லி ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தர. அப்ப இததான் அட்வர்ப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஐ ஹோப் யூ ஆர் கிளியர் நவ். அடுத்ததா நவுன் கிளாஸ் அப்படின்னா என்ன? இட் டேக்ஸ் த பிளேஸ் ஆஃப் அ நவுன் இன் த சென்டென்ஸ். இப்போ ஒரு சென்டென்ஸ்ல எந்த இடத்துல நவுன் வருமோ
பேசிக்கலி ஒரு சென்டென்ஸோட ஸ்டார்டிங்லயே வந்துரும். ஆனா அந்த இடத்துல நவுன போடாம மத்த வார்த்தைகளை போட்டேன்னா அதுதான் நவுன் கிளாஸ். எக்ஸாம்பிள் பாருங்க, திஸ் இஸ் த பெஸ்ட் ரூட் தட் ஐ நோ. இந்த இடத்துல சென்டென்ஸோட ஸ்டார்டிங்ல திஸ் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. ஆனா இந்த திஸ்ங்கிற வார்த்தை எதை குறிக்குது? திஸ், தட், என்ன வேணா வரலாம். இந்த வார்த்தை எதை டினோட் பண்ணுதுன்னா ரூட்டை பத்தி பேசுறோம், ஒரு வழித்தடத்தை பத்தி பேசுறோம். அப்போ ரூட்ங்கிற வார்த்தை தானே முதல்ல வந்திருக்கணும். ஆனா அதுக்கு பதிலா வேற ஒரு வார்த்தையை நீ சப்ஸ்டிடியூட் பண்ணிருக்க. இப்ப நம்ம ஸ்கூல்ல ஒரு டீச்சர் வரலாம்னா இன்னொரு டீச்சர் சப்ஸ்டிடியூஷன் வராங்களே, அந்த மாதிரி. புரிஞ்சுதா? இப்போ a noun clause takes the place of a noun in the sentence. இப்போ ஒரு நவுன் இருக்க வேண்டிய இடத்துல டெக்னிக்கலி ஒரு சென்டென்ஸோட ஸ்டார்டிங்ல நவுனுக்கு பதிலாக வேறொரு வார்த்தை இருக்குன்னா அதுதான் நவுன் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். I think you are clear with what is adjective, adverb and noun. இப்போ phrases-னா என்னன்னு பார்க்கலாமா? கிளாஸ்னா என்னது? ஒரு group of words. அதுலயே டிபெண்டன்ட் கிளாஸ், இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருந்தது. அதை தாண்டி adjective clause, adverb clause, noun clause பார்த்தோம். These are the types of clauses. இப்போ phrases-னா என்னன்னு பார்க்கலாம். இதுவும் ஒரு group of words தான். That forms a meaningful unit, but it is not a complete sentence. இப்ப clause-னா உன்னால ஒரு கம்ப்ளீட்டான சென்டென்ஸா அந்த இடத்துல உணர முடிஞ்சது. Like for example, take an independent clause. He is Kumar அப்படின்னு சொல்லும்போது அது கம்ப்ளீட்டா இருக்கு. ஆனா phrases அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ் கிடையாது, கம்ப்ளீட்டான ஒரு சென்டென்ஸ் கிடையாது. இன் அதர் வேர்ட்ஸ், இட் டஸ் நாட் ஹாவ் அ சப்ஜெக்ட் ஆர் verb. இப்ப phrasங்கிறது ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், 2 வார்த்தையா இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 வார்த்தையா கூட இருக்கலாம். இப்ப அந்த 2 வார்த்தை, 3 வார்த்தை, 4 வார்த்தையில ஒண்ணு சப்ஜெக்ட் இருக்கும், verb இருக்காது. இல்லையா? verb இருக்கும், சப்ஜெக்ட் இருக்காது. ஏதோ ஒண்ணுதான் இருக்கும், இன்னொன்னு மிஸ் ஆயிருக்கும்ன்றாங்க. ஆனா கிளாஸ்ல என்ன இருந்தது? சப்ஜெக்டும் இருந்தது, வேர்பும் இருந்தது. ஆனா இங்க ஏதோ ஒண்ணுதான் இருக்கும், இன்னொன்னு இருக்காது அப்படின்னு சொல்ல வராங்க. எக்ஸாம்பிள், த பிளாக் ஹேட். ஹேட்ங்கிறது தொப்பி, அது ஒரு சப்ஜெக்ட். இங்க வேர்பே இல்லையே. புரிஞ்சுதா? blown away. blown awayங்கிறது ஒரு வேர்ப், phrasal வேர்ப்னு வச்சுக்கோங்களேன். இட் கம்ஸ் அண்டர் வேர்ப் தான். அப்ப இந்த இடத்துல சப்ஜெக்ட் காணோம். in the wind. இது சப்ஜெக்ட்னு சொல்ல முடியாது, வேர்ப்னு சொல்ல முடியாது. in the wind அப்படிங்கிறது. பட் இட் இஸ் a group of word. ஆனா கம்ப்ளீட்டான சென்டென்ஸ் இல்ல. கரெக்டா? பட் இது மூணையுமே சேர்த்து படிங்களேன். த பிளாக் ஹேட் blown away in the wind. அது ஒரு சென்டென்ஸா வரும். தனித்தனியா ஒரு ஃப்ரேஸா பிரிக்கும் போது அதனால ஒரு கம்ப்ளீட் மீனிங்க தர முடியாது. அது ஏதோ ஒரு சப்ஜெக்டா இருக்கும், வேர்ப் இருக்காது, இல்ல வேர்ப் இருக்கும், சப்ஜெக்ட் இருக்காது. இப்படி ஏதோ ஒண்ணு குறையாவே தான் இருக்கும் ஃப்ரேசஸ்ல. எக்ஸாம்பிள் பாருங்க, த ரெட் அம்ப்ரெல்லா வாஸ் blown away in the wind. ரெட் அம்ப்ரெல்லா மட்டுமே ஒரு ஃப்ரேஸ் தான். பட் இது சப்ஜெக்ட் மட்டும் தானே, பின்னாடி இருக்க எதுவுமே வரலன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பகுதி இல்லவே இல்லைன்னா த ரெட் அம்ப்ரெல்லா அப்படின்னு மட்டும் சொல்லும் போது இட் இஸ் ஜஸ்ட் அ சப்ஜெக்ட். இதுல வேர்பே கிடையாதே. வேர்ப் இருந்தா தானே சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகும். அப்ப இது ஒரு இன்கம்ப்ளீட் சென்டென்ஸாவே தான் இருக்கு. சோ இததான் ஃப்ரேஸ்னு சொல்றோம். ஓகே, கிளாஸ்க்கும் ஃப்ரேஸ்க்கும் வித்தியாசம் புரிஞ்சுதா? கிளாஸ்ங்கிறதும் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தான், ஃப்ரேசஸ் அப்படிங்கிறதும் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தான். ஆனா கிளாஸஸ்னால கம்ப்ளீட்டான சென்டென்ஸ் தர முடியும், கம்ப்ளீட்டான மீனிங்க தர முடியும். ஃப்ரேசஸ்னால அப்படி கம்ப்ளீட்டான சென்டென்ஸை தர முடியாது. ஏதோ ஒண்ணுதான் இருக்கும், சப்ஜெக்ட் தான் இருக்கும், இல்லைன்னா வேர்ப் தான் இருக்கும், அந்த மாதிரி சொல்றாங்க. சரியா? அகைன் ஃப்ரேசஸ்லயே there are different types. அது என்னன்னு பாத்துக்கலாமா? நவுன் phrases, verb phrases, prepositional phrases அப்படின்னு 3 விதமா இருக்கு. நவுன்னா என்னது? ஒரு பொருளா இருக்கலாம், நபரா இருக்கலாம், ஒரு இடமா இருக்கலாம். அதுதானே நவுனு. இட் கேன் பி a place or a person or a thing. இப்ப இங்க பாருங்க, the white car. காரை பத்தி பேசுறோம், நவுன் தானே, ஒரு பொருள் தானே. my English teacher. டீச்சர் ஒரு நபரை பத்தி பேசுறோம், பர்சன் பத்தி பேசினா நவுன் தானே. the book shop. அது ஒரு இடம், பிளேஸ பத்தி நான் பேசுறேன். the pink house is for sale. இப்ப இந்த இடத்துல ஹவுஸ், வீட்டை பத்தி பேசுறேன், அதுவும் ஒரு நவுன். இப்ப நவுனை பத்தி நான் சொல்றது எல்லாமே நவுன் ஃப்ரேஸ். அடுத்ததா verb phrase அப்படின்னா என்னது? verb பத்தி சொல்லும். இங்க பாருங்க, ran quickly. ran அப்படிங்கிறது verb. filled with horror. filledங்கிறது ஒரு verb. dedicated அப்படிங்கிறது ஒரு verb. woken அப்படிங்கிறது verb. அப்போ verb சுத்தி பின்னப்பட்ட ஒரு group of wordsனா அது verb phrase சொல்லலாம். prepositional phrases அப்படின்னா என்னது? prepositions கண்டிப்பா இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், in, on, at, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இங்க பாருங்க, on இருக்கு, over இருக்கு, in இருக்கு, inside இருக்கு. இது எல்லாமே preposition. அப்ப preposition வச்சு நம்ம ஒரு phrase கிரியேட் பண்ணலாம். அது எல்லாமே prepositional phrases இருக்கும். ஸ்டார்டிங்ல preposition வரும். that will begin with a preposition.
சரியா? ஓகேவா? இப்ப இந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. ஐடென்டிஃபை த டிபெண்டன்ட் கிளாஸஸ் ஆர் phrases in the following sentence and underline them அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஒரு சென்டென்ஸ் இருக்கா? இந்த சென்டென்ஸ்ல எது வந்து உங்களுக்கு டிபெண்டன்ட் கிளாஸா இருக்கு ஆர் phrases-ஆ இருக்கு அப்படிங்கறத பார்த்து அண்டர்லைன் பண்ணணும். ஒரு சென்டென்ஸ்னா டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கலாம், இல்லனா phrase இருக்கலாம். So how are we going to identify it? பார்க்கலாமா? Texting on his phone, the man swerved into a ditch. போனை பார்த்துட்டே போனா டிச்சுக்குள்ள விழுந்துட்டான். டெக்ஸ்டிங் ஆன் ஹிஸ் போன் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், ஆனா கம்ப்ளீட்டான மீனிங்க தரல. கரெக்டா? அப்ப டெக்ஸ்டிங் ஆன் ஹிஸ் போன் அப்படிங்கிறது என்னவா இருக்கு? கம்ப்ளீட்டான மீனிங்க தரல. சோ அதை வந்து ஒரு ஃப்ரேஸ்னு சொல்லலாம் இல்லையா? த மேன் ஸ்வர்வ்ட் இன்டு அ டிச் அப்படிங்கிறது ஒரு மனுஷன் வந்து டிச்சுக்குள்ள விழுந்துட்டான். அது இண்டிபெண்டன்ட் கிளாஸா இருக்கு. பட் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஒண்ணு டிபெண்டன்ட் கிளாஸ் இருந்தா கண்டுபிடி, இல்லனா ஃப்ரேஸ் இருந்தா கண்டுபிடி அப்படின்னு இருக்காங்க. அப்ப டெக்ஸ்டிங் ஆன் ஹிஸ் போன் அப்படிங்கிறது என்னவா இருக்கு? ஒரு ஃப்ரேஸ்னு நம்மளால சொல்ல முடியுமா? எஸ், சொல்லலாம். அடுத்ததா, இட் isn't necessary to cram all night if you have studied a little each day. இப்ப இந்த சென்டென்ஸ்ல டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கா இல்ல ஃப்ரேஸ் இருக்கா அப்படிங்கறத பாருங்களேன். இப்ப இங்க பாருங்க, இஃப் யூ ஹாவன் ஸ்டடிட் அ லிட்டில் ஈச் டே. ஒருவேளை தினம் தினம் கொஞ்சம் கொஞ்சம் கூட நீ படிக்கலனா பாதையில நிக்குதா? பட் இட் இஸ் அ சென்டென்ஸ் தானே. இது சென்டென்ஸ். டெக்ஸ்டிங் ஆன் ஹிஸ் போன் அப்படிங்கறது சென்டென்ஸ் சொல்ல முடியாது. இட் இஸ் அ ஃப்ரேஸ். அதுல வந்து வேர்ப் தான் இருக்கு. டெக்ஸ்ட் பண்றதுங்கிறது ஒரு வேர்ப், அது மட்டும் தான் இருக்கு. யாரு பண்ணாங்க, அது ஆணா பெண்ணா அதை பத்தி அவங்க சொல்லவே இல்லை. அது ஃப்ரேஸ்னு சொன்னோம். வேர்ப் இருக்கு, சப்ஜெக்ட் இல்ல. சோ இட் இஸ் அ ஃப்ரேஸ்னு சொல்லியாச்சு. இஃப் யூ ஹேவ் ஸ்டடிட் அ லிட்டில் ஈச் டே, யூங்கிறது சப்ஜெக்ட், ஸ்டடிங்கிறது வேர்ப், ரெண்டுமே இருக்கு. பட் இது ஒரு கம்ப்ளீட்டான சென்டென்ஸா இல்ல. அது மட்டும் தான் பிரச்சனை. அப்ப இது என்னது? டிபெண்டன்ட் கிளாஸ், டிசி அப்படின்னு நான் போடுறேன். We climbed up the hill to enjoy the view. We climbed up the hill இண்டிபெண்ட், அது கம்ப்ளீட்டான ஒரு மீனிங் தருது. நாங்க மலை ஏறணும் அப்படின்னு. டு என்ஜாய் த வியூ, இது வந்து ஃப்ரேஸா இல்ல டிபெண்டன்ட் கிளாஸா? டு என்ஜாய் த வியூ, என்ஜாய் அப்படிங்கிறது வேர்ப் இல்லையா? வேர்ப் இருக்கு. ஆனா யார் என்ஜாய் பண்றாங்க? அந்த சப்ஜெக்ட் இல்ல. அப்ப இப்பவே தெரிஞ்சிருச்சு இது ஒரு ஃப்ரேஸ். இது கிளாஸஸ்குள்ள வராது. இட் இஸ் அ ஃப்ரேஸ். டு என்ஜாய் த வியூ அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேஸ்னு சொல்லலாம். ஐ என்ஜாய் பெயிண்டிங் டியூரிங் மை ஹாலிடேஸ். எனக்கு பெயிண்டிங்னா ரொம்ப பிடிக்கும்பா, நான் என்ஜாய் பண்ணுவேன்பா. அப்ப அது ஒரு கம்ப்ளீட்டான சென்டென்ஸா இருக்கு. டியூரிங் மை ஹாலிடேஸ், இதே அகெயின் இட் இஸ் அ ஃப்ரேஸ்னு சொல்லலாம். அடுத்ததா, வெதர் ஹி அட்டெண்ட்ஸ் த பார்ட்டி ஆர் நாட், ஐ ஹாவ் டிசைடட் டு கோ. அவன் வரானோ இல்லையோ நான் போக போறேன்பா, நான் முடிவெடுத்தேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஐ ஹாவ் டிசைடட் டு கோ அப்படிங்கறது ஒரு கம்ப்ளீட்டான மீனிங் தருது. நான் போகணும்னு முடிவெடுத்துட்டேன். வெதர் ஹி அட்டெண்ட்ஸ் த பார்ட்டி ஆர் நாட், இந்த இடத்துல எனக்கு ஒரு இன்கம்ப்ளீட்டா இருக்கு இல்லையா? அப்ப இத வந்து சொல்லலாம். I will not stop playing the drums when you go to sleep. Again, இங்க when you go to sleep அப்படிங்கறது நம்ம வந்து சொல்லலாம். So these are the phrases and dependent clauses. When you go to sleep அப்படின்னு சொல்லும்போது you அப்படிங்கிறது சப்ஜெக்ட், கோங்கிறது verb, ரெண்டுமே இருக்கு. அப்ப இத வந்து டிபெண்டன்ட் கிளாஸ்னு சொல்லலாம், ஃப்ரேஸ்னு சொல்லக்கூடாது. சரியா? இப்ப இந்த இடத்துல whether he attends the party or not, heங்கிற சப்ஜெக்ட் வந்தாச்சு, attends-ங்கிற verb வந்தாச்சு. அப்ப இதுவும் ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ்னு சொல்லலாம், ஃப்ரேஸ்னு சொல்ல முடியாது. இப்போ அடுத்த ஒரு எக்ஸசைஸ், இதுவும் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். கண்டிப்பா இதை உங்களுடைய எக்ஸாம்ல கேட்பாங்க. கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் யூசிங் அப்ரோப்ரியேட் ப்ரெபோசிஷனல் ஃப்ரேசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதுல ஒரு 6 கொஸ்டின் இருக்கு. இதை நம்ம பார்க்கலாம். ஐ வுட் லைக் டு ஆர்டர் காஃபி டேஷ் டீ இன்ஸ்டெட் ஆஃப், இன்ஸ்டெட் ஃப்ரம், இன்ஸ்டெட் டு. அதாவது இந்த கொஸ்டினோட மீனிங் என்னன்னா, எனக்கு டீ கொடுத்துருக்கீங்க, டீக்கு பதிலாக காஃபி இருந்தா பெட்டரா இருக்கும், அதுக்கு பதிலாக இது, அந்த மாதிரி சொல்றாங்க. அப்ப ஐ வுட் லைக் டு ஆர்டர் காஃபி இன்ஸ்டெட் ஆஃப் டீ, இன்ஸ்டெட் ஃப்ரம் டீ, இன்ஸ்டெட் டு டீ. என்ன வரும்? இன்ஸ்டெட் ஆஃப் டீ அப்படிங்கிறது சரியான ஆன்சர். அடுத்ததா, டேஷ் த ரெயின்ஸ் வி வென்ட் அவுட். என்னதான் மழை பெஞ்சாலும் நாங்க வெளியே போனோம்ப்பா. மழை பெஞ்சா பேசிக்கலி நம்ம வந்து வெளியே போகக்கூடாது, வீட்டில தான் இருக்கணும் இல்லையா? நம்ம இந்த இடத்துல எதிர்மறையாக கான்ட்ராஸ்டாக சொல்றோம், மழை பெஞ்சாலும் நாங்க வெளியே போனோம் அப்படின்னு. அப்ப இன்ஸ்பைட் ஆஃப் த ரெயின்ஸ் வருமா, இன்ஸ்பைட் த ரெயின்ஸ் வருமா, இன்ஸ்பைட் ஆன் த ரெயின்ஸ் வருமா? இன்ஸ்பைட் ஆஃப், இன்ஸ்பைட் வந்தாலே ஆஃப்ங்கிறது வரணும் பக்கத்துல. சரியா? டேஷ் ஃபயர் பிரேக் த கிளாஸ் டு எஸ்கேப். ஒரு வேலை தீயெல்லாம் பிடிச்சது அப்படின்னா இந்த கண்ணாடியை உடைச்சு வெளியே போயிருங்க, எஸ்கேப் ஆயிருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வேலை அப்படிங்கிற மீனிங் வருது. அப்ப இன் கேஸ் ஆஃப் ஃபயர், இன் கேஸ் ஃபயர், இன் கேஸ் வித் ஃபயர் என்ன வரும்? இன் கேஸ் ஆஃப் ஃபயர். இன் கேஸ் அப்படின்னா ஒரு வேலை நடந்தே ஆகணும்னு எந்த அவசியமும் இல்லை, கட்டாயமும் இல்லை. ஒரு வேலை நடந்தா
ஸோ இட் இஸ் ஜஸ்ட் அ பாசிபிலிட்டி மாதிரி சொல்றாங்க. ஐ எம் ஸ்டாண்டிங் ஹியர் டேஷ் மை ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என் ஃப்ரெண்ட்ஸுக்கு பதிலாக நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு இன்ஸ்டெட் ஆஃப் அப்படின்லாம் நீங்கள் சொல்லலாம். என் ஃப்ரெண்ட்ஸ் சார்பாக நான் இங்கே இருக்கேன். ஆக்சுவலி ஃப்ரெண்டு தான் வந்திருக்கணும், பட் ஃப்ரெண்ட்னால ரொம்ப முக்கியமான விஷயம் வர முடியல. அவனோட சார்பாக நான் இங்கே வந்திருக்கேன், அவனோட இடத்துல இருந்து நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இன் பிஹாஃப் ஆஃப், ஆன் பிஹாஃப் ஆஃப், ஆன் பிஹாஃப் என்ன வரும்? ஆன் பிஹாஃப் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஆஃப் கண்டிப்பாக வரணும். ஆன் பிஹாஃப் மை ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்ல முடியாது. ஆன் பிஹாஃப் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததா, we solved the problem dash a new device developed by our engineers. இங்க என்ன வரும்? ஒரு புது பிரச்சனையை ஒரு புது டிவைஸை வச்சு ஆல்ரெடி இருந்த ஒரு பிரச்சனையை நாங்கள் சால்வ் பண்ணிட்டோம். இதை வச்சு நாங்கள் சால்வ் பண்ணோம். அப்போ இதை வச்சுன்னு சொல்றதுக்கு we solved the problem by means of a new device. by means a new device. by means to new device. என்ன வரும்? by means of a new device அப்படின்னு வரும். இதை வச்சு நாங்கள் சால்வ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி. அடுத்ததா, dash we are impressed with their performance. இங்க பொதுவாக அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ இன் ஜென்ரல் வருமா, ஆன் ஜென்ரல் வருமா, இன் ஜென்ரலி வருமா? பொதுவாக அப்படின்னா இன் ஜென்ரல் அப்படிங்கிறது சரியான ஆன்சரா இருக்கும். இன் ஜென்ரல் வி ஆர் இம்ப்ரெஸ்ட் வித் தயர் பெர்ஃபார்மன்ஸ். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து நாங்கள் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான சில கிராமர் டாபிக்ஸ் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் படிக்கணும்னா தீமின்னல் பேட்ச்ல நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்குறேன். சரியா? கிராமர் மட்டும் கிடையாது. ப்ரோஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ப்ரோஸோட 2 மார்க், 5 மார்க், ப்ரோஸோட புக் பேக் கொஷின்ஸ்ல சினோனிம்ஸ், ஆன்டனிம்ஸ் என்ன இருந்தாலும் அது எல்லாமே பார்க்க போகிறோம். அதே மாதிரி போயம் எடுத்தீங்கன்னா போயமோட லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன். ஓகே, ஏன்னா அதெல்லாம் புரிஞ்சாதான் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அட்டன் பண்ண முடியும். ஸோ ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் சொல்லி தந்து 2 மார்க் 5 மார்க் எல்லாமே சொல்லி தந்து இது எல்லாமே. தென் சப்ளிமெண்ட்ரியில் எகெயின் உங்களுடைய புக் பேக் கொஷின்ஸ் எல்லாமே சொல்லி தந்து இது தாண்டி புக் பேக் எக்ஸசைஸில் வெக்காபுலரி, கிராமர் அப்படின்னு என்ன இருந்தாலும் எல்லாத்தையும் ஒன்றும் விடாமல் நான் உங்களுக்கு தீமின்னல் பேட்ச்ல சொல்லி தந்துட்டு இருக்கேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் இருக்கும். 1 இயர் நீங்கள் 9th ஸ்டாண்டர்டில் தீமின்னல் பேட்ச்சில் படிக்கணும் அப்படின்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல்னு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் 2 பேருக்குமே கிளாஸஸ் நடக்குது தான். அதனால நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கெல்லாம் கிளாஸ் நடக்குமான்னு யோசிக்கவே வேண்டாம், தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு வருஷத்துக்கே சேர்த்து 1,999. ஒரு வருஷத்துக்கே நான் சொல்கிறேன். சரியா? ஐம் நாட் டாக்கிங் அபவுட் த மந்த்லி ஃபீஸ். வருஷத்துக்கே சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு இது ஃபீஸ் தான். சரியா? அண்ட் மறக்காமல் நம்மளுடைய வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட் எல்லாத்தையுமே ஹேண்டில்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இதுக்கான எல்லா லிங்க்ஸுமே நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. தேங்க்யூ பசங்களா. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.